கிட்டத்தட்ட நம்ம எட்ஸில் 27 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணியிருக்கோம். அது இன்னும் பார்க்கலாம், நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல் வீடியோவும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எட்ஸி பற்றி என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங், பேனர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எட்ஸியில் நிறைய பேருக்கு காமனான டவுட், நிறைய டவுட் வரும். ஸோ அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எட்ஸி செல் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி ஐஇசி கோடு வேணுமா நிறைய பேர் டவுட் வருது. ஸோ ஜிஎஸ்டி ஐஇசி கோட் கன்ஃபார்ம் வேணும். 2 இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா எட்ஸியில் செல் பண்ண முடியாது. ரெண்டாவது, ஜிஎஸ்டி பே பண்ணணுமா? இப்போ எட்ஸியில் ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுறீங்க, அதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணணும் அப்படிங்கிறத டவுட் வரும். ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்லை, ஆனால் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும். அது எப்படின்னா, இப்போ இந்தியாவுக்குள்ளே தான் நம்ம சேல் பண்ணுறோன்னா ஜிஎஸ்டி கஸ்டமர்கிட்டருந்து வாங்கி கொடுக்கணும். நம்ம ஏன்னா இந்தியாவுக்குள்ளே சேல் பண்ணுறோம். நம்ம எட்ஸிங்கிறது ஆன்லைனில் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைனில் பண்ணுறதோட வெளிநாட்டுக்கு பண்ணுறோம். வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட்டுங்கும்போது வெளிநாட்டு கஸ்டமர்கிட்ட நம்ம டேக்ஸ், இந்தியா டேக்ஸ் வாங்கக்கூடாது. ஸோ ஜிஎஸ்டி நம்ம வாங்கவும் கூடாது. ஸோ ஜிஎஸ்டி பே பண்ணவும் தேவையில்லை, ஆனால் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும். மாதம் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும். அது எப்படி ஃபைல் பண்ணணும்னா, எல்யூடி இல்லை இருக்குது அப்படின்னா, எல்யூடி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்லை. ஸோ மேக்ஸிமம் எல்யூடி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து கொரியர் பார்ட்னர், என்ன கொரியர் மேலே பண்ணலாம்? போஸ்ட் ஆஃபீஸு தான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன். ஸோ மேக்ஸிமம் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே பண்ணுங்கள், அதான் பெட்ரு. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் தவிர்த்து நீங்கள் பண்ணலாம், டிஹெச்எல், ஃபெடெக்ஸ் பண்ணலாம். அடுத்து ஜிஎஸ்டி எப்படி வாங்கணும், எப்படி வாங்கலாங்கிற டவுட் நிறைய பேருக்கு வருது. ஆடிட்டர் மூலமாக வாங்கலாமா, இல்லை நம்மளே வாங்கலாமாங்கிற டவுட்டும் வருது. ஸோ மேக்ஸிமம் ஆடிட்டர் மூலமாகவே போங்க, அப்போ தான் உங்களுக்கு அது பெட்டர். ஆடிட்டர் மூலமாக போனீங்கன்னா நீங்கள் நாளைக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதை அவங்களே ஃபைல் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து எட்ஸியில் செல் பண்ண எவ்வளோ அமௌண்ட் வருமா? எட்ஸியில் செல் பண்ண அமௌண்ட் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆமாம், எட்ஸியில் செல் பண்ண நல்லாவே ப்ராஃபிட் பார்க்கலாம். டிஜிட்டல் ப்ராடக்ட்லேயே நிறைய பேர் ப்ராஃபிட் பார்க்குறாங்க. 2 வருஷத்தில் 1,00,000 ப்ராடக்ட் மேலே செல் பண்ண ஷாப்புமே எனக்கு தெரியும், நிறைய பேர் இருக்கிறாங்க உள்ள. ஸோ நீங்கள் எட்ஸியில் சர்ச் பண்ணி பார்த்தாலே எவ்வளோ ஷாப்புக்கு எவ்வளோ சேல்ஸ் வந்ததையும் நிறையவே ப்ராஃபிட் வருது. பேனர் அக்கௌண்ட் கன்ஃபார்ம் வேணுமா? ஆமாம், பேனர் அக்கௌண்ட் கன்ஃபார்ம் வேணும் எட்ஸியில் செல் பண்ணுறதுக்கு. எட்ஸி அக்கௌண்ட் பேன் ஆகுமான்னு கேட்டால் எட்ஸி அக்கௌண்ட் பேன் ஆகும். நீங்கள் கார்ப்பரேட் கண்டென்ட் போட்டாலோ இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட்ஸ் எட்ஸி பாலிசிக்கு ஒத்து வராத கண்டென்ட் போட்டால் எட்ஸி அக்கௌண்ட் பேன் ஆகும். ஸோ அதை சேஃபாகவே வச்சுக்கோங்க. எட்ஸியில் நிறையா அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாமா? ஆமாம், நிறையாவே ஏர்ன் பண்ணலாம். நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். எவ்வளோ அமௌண்ட்னாலும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு சேல்ஸ் பொறுத்து நீங்கள் கோடியில் கூட ஏர்ன் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஆப்ஷன் உள்ள இருக்குது. ஐடி ஃபைல் பண்ணணும். ஆமாம், கன்ஃபார்ம் ஐடி நீங்கள் ஃபைல் பண்ணணும். இது ஒரு இன்கம் சோர்ஸு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஜிட்டல் சர்வீஸ் விற்கிறீங்க, டிஜிட்டல் ப்ராடக்ட் விற்கிறீங்கன்னா அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும்தான். அதில் உங்களுக்கு செலவே இல்லை. ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிங்கன்னா 100 ரூபாய்க்கு அதில் உங்களுக்கு ஐடி ஃபைல் பண்ணணும். எப்படி ஃபைல் பண்ணால், இப்போ 4 லட்சம் ஸ்லாப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கா, 4 லட்சம் வருஷத்துக்கு 4 லட்சத்துக்கு மேலே போனால் ஐடி ஃபைல் பண்ணுங்கிறது கிட்டத்தட்ட 4 6 கரெக்டாக தெரியல, 4 2 3 கரெக்டாக தெரியல. ஸோ அந்த ஐடி ஸ்லாப்புக்குள்ளே வந்தால் நீங்கள் ஐடி கன்ஃபார்ம் ஃபைல் பண்ணணும். இந்த சேல்ஸையுமே நீங்கள் ஐடியில் கன்ஃபார்ம் கொண்டு வரணும். இதுதான் ரூல்ஸு. ஸோ ரூல்ஸ் எதுவும் பிரேக் பண்ணாதீங்க. ரெண்டாவது, என்ன ப்ராடக்ட் செல் பண்ணலாம்? ப்ராடக்ட் நீங்கள் மேக்ஸிமம் உங்கள் கையால் பண்ணுற ப்ராடக்டே பண்ணுங்கள். டிசைன் பண்ணுற ப்ராடக்ட்டு, நீங்களாக எடிட் பண்ணுற ப்ராடக்டே நீங்கள் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அந்த மாதிரி ப்ராடக்டே சூஸ் பண்ணுங்கள். டிஜிட்டல் ப்ராடக்ட் எப்படி பண்ணுறது? டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்கு பண்ணுறதுக்கு நிறைய ஐடியா இருக்குது. பிளானரு, கேன்வாவில் பண்ணலாம். கேன்வா தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வேர்ல்டு வைட் மேக்ஸிமம் கேன்வா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கேன்வாவில் பண்ணுற டிஜிட்டல் ப்ராடக்ட் நிறைய சேல்ஸ் ஆகுது. ஸோ கேன்வாவே ட்ரை பண்ணுங்கள். நிறைய டெம்ப்ளேட் கேன்வாலேயே ஃப்ரீயான டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ அதே டெம்ப்ளேட்டை அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி அதுக்கு அடுத்து பேஸ்ட் பண்ணி சேல் பண்ணிக்கும். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஒரே எட்ஸி அக்கௌண்ட்டில் பண்ணலாமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிளானர் பண்ணுறேன், அதில் பிசிஎல் ப்ராடக்ட் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது இப்போ பிளானரே பண்ணாமல் வேறு ஏதாவது சேல்ஸ் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணுங்கள், பண்ணாதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இப்போ ஒரு பெட்டி கடைக்கு போகிறீங்க, அந்த கடையில் சாக்லேட் இருக்குது, 5 ஸ்டார் சாக்லேட் இருக்குது, டேரி மில்க் இருக்கும். ஒரே ப்ராடக்ட் தான், ஒரே சாக்லேட் தான், பிஸ்கட்டும் இருக்கும். ஸோ ஒரு கடைக்கு பிஸ்கட் வாங்க போயிட்டு நான் இந்த கடையில் பிஸ்கட் இல்லை அப்படின்னு ஒரு கடைக்கு 10 கடை ஏறுவீங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க பிஸ்கட் மட்டும்தான் நான் வாங்கி விற்பேன், எனக்கு பிஸ்கட் மட்டும்தான் நிறைய சேல்ஸ் ஆகும் வாங்கி வச்சாங்கன்னா அந்த பிஸ்கட்டுக்கான சேல்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் சாக்லேட் இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு சேல்ஸ் நடக்கும். இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கனாலே எக்ஸாம்பிளுக்கு முன்னாடியே ஒரு சாக்லேட் பால் இருக்கும் பில்லு போடுற இடத்துல. ஏன்னா அந்த இடத்துல பார்க்கும்போது ஒன்று சேல்ஸ் ஆகலாம், இன்னொன்று சேல்ஸ் ஆக தான் செய்யும். அப்போ தான் நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ உங்கள் ஷாப் நல்ல சேல்ஸ் எடுத்துட்டீங்க, ஒரு 100 சேல்ஸ், 200 சேல்ஸ், 500 சேல்ஸ், 1000 சேல்ஸ் மேலே எடுத்த பிறகு நீங்கள் ஒரு ப்ராடக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போங்க. அது வரைக்கும் உங்களுக்கு நிறையா ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணுங்கள். சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்க எல்லா ப்ராடக்ட், உங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ண முடியுமோ என்ன ப்ராடக்ட்னாலும் லிஸ்ட் பண்ணுங்கள். அப்போ மட்டும்
மட்டும்தான் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு சேல்ஸ் நடக்கும். என்னோட சஜஷன் இது. சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் தான் பண்ணனாலும் பண்ணிக்கோங்க. என்னோட சஜஷன் இதுதான். கார்ப்பரேட் வருமா எச்சில் கன்ஃபார்ம் வரும். வேறு ஒருத்தங்க ப்ராடக்டை நீங்கள் எடுத்து போட்டு சேல்ஸ் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்டே பேன் ஆகும். ஸோ அதை பண்ணாதீங்க. வேறு ஒருத்தர் அக்கௌண்ட் ப்ராடக்டை வாங்கி சேல் பண்ணலாமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பெயிண்டிங் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அது அவங்க கையால் பண்ணுறது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு கையால் பண்ண பெயிண்டிங் எடுத்து சேல் பண்ணலாமா? பண்ணலாம். அது வந்து நீங்களாம் செல் பண்ணல. இப்படி ஒரு ப்ராடக்டை நீங்கள் தான் ரெடி பண்ணுறீங்க, வாங்கி விற்கலை. இப்போ எக்ஸாம்பிள் பல்காக வாங்கி விற்கலை, நீங்கள் தான் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணீங்க. கஸ்டமைஸ் பண்ண சொன்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ண போகிறாங்க. இப்போ ஒரு முருகர் படம் பண்ணியிருக்காரு, நாளைக்கு வந்து ஒரு கிருஷ்ணர் படம் பண்ணாலும் கிருஷ்ணர் படம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி விற்கலாம். வேறு ஒருத்தவங்க ப்ராடக்ட்னாலும் நீங்கள் வாங்கி விற்கலாம். இல்லை ஒரு 10 வரை நீங்கள் வேலைக்கு வச்சாலும் வந்து எச்சில் நீங்கள் செல் பண்ணலாம். எச்சில் நிறைய பேர் ப்ராஃபிட் வருமானு எதிர்பார்க்குறீங்க. ப்ராஃபிட் வரும், நிறையாவே சேல்ஸ் நடக்கும். ஆனால் உங்கள் ப்ராடக்டோட குவாலிட்டியை பொறுத்து இது மாறும். டிஜிட்டல் ப்ராடக்ட் பண்ணலாமோன்னு நிறைய பேருக்கு டவுட் வருது. டிஜிட்டல் ப்ராடக்ட் பண்ணுங்கள். டிஜிட்டல் ப்ராடக்ட் பண்ணதில்லைனா டிஜிட்டல் ப்ராடக்ட் பண்ண கற்றுக்கோங்க, அதுதான் பெட்டர். ஸோ அதுலேயும் சேல்ஸ் நிறையா நடக்குது. எனக்கு வந்த ஃபஸ்ட் ஆர்டர் டிஜிட்டல் ப்ராடக்ட் தான். நான் டிஜிட்டல் ப்ராடக்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் டிஜிட்டல் ப்ராடக்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த விசிட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட் பண்ணாமல் விட்றாதீங்க. ஜிஎஸ்டி, எல்ஐசி, ஐஐடி கோட் நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். நம்ம கீழே வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 27 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.